என் பேரு கிருஷ்ணானந்தி. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலக்குடி கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். போன வருஷம் 2013 டிசம்பர் மாசம் குவைத்துல 4 மீனவர்கள் செப்டம்பர் மாசம் போனாங்க. போய் டிசம்பர் 5ஆம் தேதி கடலோட காவல்துறை மூலியமா அரசாயிட்டாங்க. 25ஆம் தேதி எங்களுக்கு போதைப் பொருள் கடத்திட்டோங்கிற நியூஸ் வந்துச்சு. அப்ப அவங்க போய் 2 மாசம் தான் ஆகுது. 2 மாசத்துல இவங்களுக்கு அந்த போதைப் பொருள் வழக்குக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அதே லாஞ்ச்ல 10 வருஷமா தொழில் பார்த்த கேப்டன் எகிப்து நாட்டுக்காரவன் அவன் தான் போய் ஈரான்ல போய் ஒரு பொருள் வாங்கியிருக்கான். அந்த பொருள் என்ன பொருள்னு தெரியல. ஆனா அவனைதான் போலீஸ் அடிச்சு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் இவங்க பக்கத்துல இருந்ததுனால இவங்களையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் 3 மாசமா விசாரணை கைதியா வச்சிருந்தாங்க. எகிப்து நாட்டுக்காரனுக்கு தான் தண்டனை, ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. அவன் தண்டனையை குறைக்கிறதுக்காக 4 பேர் மேலும் கேச போட்டு இப்ப 4 பேருமே சிறையில இருக்கிறாங்க. எனக்கு 3 குழந்தை இருக்குது. நான் 1 வருஷமா நான் பார்க்காத இடம் இல்ல, போகாத ஆபீஸ் இல்ல. எல்லா பேர்ட்டும் போய் கலெக்டர் ஆபீஸ்க்கு 5 தடவை போய் மனு கொடுத்துருக்கோம். அங்க உள்ள ராமநாதபுரத்துல எம்எல்ஏ கிட்ட மனு கொடுத்துருக்கோம், எம்பிட்ட மனு கொடுத்துருக்கோம். இன்னும் சரியான நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கல. வீட்டுக்காரங்களோட போனது 3 பையங்க. 3 பேருமே படிக்க தெரியாத முதல்ல வெளிநாடு போன பையங்க. ரொம்ப வறுமைப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க. ஒரு பையனுக்கு அப்பா இல்ல, அம்மாவுடைய வாழ்வாதாரம் அந்த பையனை வச்சுதான் இருக்கு. இன்னொரு பையனுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க ஒரே ஒரு பையன். இன்னொரு அம்மாவுக்கு கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக போனது. எங்க வீட்டுக்காரங்க எனக்கு 3 குழந்தை இருக்கு, 2 பொன் குழந்தை, ஒரு பையன். என் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் வாழ்வாதாரமும் வீட்டுக்காரங்களை வச்சுதான் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல மத்திய அரசு, மாநில அரசு சேர்ந்து எங்க கணவரை மீட்டு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கோங்க. தமிழ்நாடு வீட்டு வேலை தொழிலாளர் நல அறக்கட்டளையானது இது போன்று வெளிநாடுகளுக்கு சென்று பாதிக்கப்படும் தொழிலாளர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதற்கும் அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்குமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள்ல இன்று மீனவர்கள் கடந்த 1 வருடத்திற்கு மேலாக ஜெயில சிறைப்பட்டு அநியாயமான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு மொழி தெரியல அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே அவர்கள் இந்த சிறை தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கவனத்தில் கொண்டு நம்மளுடைய மத்திய அரசு நம்மளுடைய இந்திய தூதரகத்தின் வழியாக ஒரு தனி வழக்கறிஞரை இவர்கள் சார்பாக நியமித்து இந்த குடும்பத்திற்கு ஒரு விடிவு கொண்டுட்டு வர முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை எங்கள் அமைப்பின் மூலமாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். சகோதரி வளர்மதி, சீஃப் ஃபங்க்ஷனரி ஆஃப் தமிழ்நாடு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்.